Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Today is Youth Sunday. இன்றைக்கு வாலிபர் ஞாயிறாக பேராயத்தில் நம்ம ஆசரிக்கிறோம். ஆகவே ஸ்பெஷல் greetings and wishes to all the youths and young adults in our church. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Amen. Hallelujah. God is good. My sermon title today is Dare to be Different. இந்த தலைப்பை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால், பல வருஷங்களுக்கு முன்பதாகவே சபையில் நான் வளரும்போது ஒரு காலகட்டத்தில் யூத் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. சபையில் ஒரு யூத் கேம்ப் நடத்தணும்னு சொல்லி சபையிலே. ஸோ அந்த யூத் கேம்புடைய தீம் Dare to be Different. And I remember that was my very first youth camp that I organized. முதல் முறையாக ஒழுங்கு செய்த ஒரு யூத் கேம்ப், அதை மறக்க முடியாத ஒரு யூத் கேம்பாக இருந்தது. ஸ்மால் குரூப் ஆஃப் யூத்ஸ் பட் வாஸ் அன்ஃபர்கெட்டபிள். அந்த யூத் கேம்புக்கு வந்த குறிப்பாக 2 சகோதரிகள் ரொம்ப ஆழமாக தொடப்பட்டார்கள். அதில் ஒரு சகோதரி என்று உங்களுக்கு தெரிந்த கேத்ரின் கிடியன். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு நினைவாக இருக்கும். Dare to be different. வித்தியாசமாக இருக்க துணிந்திரு. God has a special word for not just the young people but for all of us today. இந்த நிருபத்தை அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். பவுலை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால், அவர் அனுபவசாலி. வயது கூட இருந்த பொழுதிலும் அவருக்கு வாலிபனாக இருக்கக்கூடிய தீமோத்தேயுக்கு நல்ல நடத்த வேண்டும், போதிக்க வேண்டும், அந்த பையனை ஒரு ஊழியக்காரனாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு ஏக்கம் கொண்ட ஒரு தேவ மனுஷன் தான் சொல்ல முடியும். ஆகவே இந்த நாளிலே Dare to be Different என்ற தலைப்பில் 3 குறிப்புகள் நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். Today's sermon title is Dare to be Different, and 3 areas. Firstly, Dare to be Different. Reach up. Reach up. வித்தியாசமாக இருக்க துணிந்திரு, மேலே நாடுவாயாக, மேலே நாடுவாயாக. கர்த்தராகிய தேவன் நம் அனைவருக்கும் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். எரேமியா 29:11 நம்ம வாசித்தோம் என்றால், God has plans to prosper every one of us, never to harm us. அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற யோசனை, திட்டம், எண்ணம், ஏக்கம் நம்மளை தீமையில் நடத்தக்கூடாது, தீமையில் நம்ம போயிடக்கூடாது என்பது தான் அவருடைய மனசாக இருக்கிறது. வேதம் தேவனுடைய எண்ணங்களை குறித்து எப்படி சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, if you turn your Bibles to Isaiah 55 verse 8 and 9, அங்கு நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், Isaiah 55 verse 8 and 9, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. God has a plan and his plans are good, but his ways and our ways are different. அவருடைய வழிகளும் நம்முடைய வழிகளும் வித்தியாசமானவைகள். ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற வழி, நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை அறிவதற்காக நாம் அவரை அணுக வேண்டும். Hallelujah. We reach up because we need to know God's plan for our lives, God's purpose and will for our lives. We cannot go on living in our own will and understanding. நம்முடைய சொந்த தீர்மானத்தில், சொந்த சித்தத்தில் நம்ம வாழவே கூடாது, வாழவும் முடியாது. பிரசங்கியின் புத்தகம் Ecclesiastes chapter 12 verse 1, what does it say? Remember your the days of your youth. உன்னுடைய வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகனை நீ நினைவு கூறு. வாலிப காலத்தில் நல்ல காலம், praise the Lord. எல்லா காலம் நல்ல காலம் தான். ஆனால் வாலிப காலத்தில் கர்த்தரை தேடுறது இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், இவ்வளோ பெரிய ஒரு சாக்கியம். அந்த வாலிப காலத்தை வாலிப பிள்ளைகள் பிரயோஜனப்படுத்த கர்த்தர் விருப்பப்படுகிறார். Your season, this season of your life, well, to reach upwards to your God.
Look at 1 Timothy chapter 4 verse 13 and 14. வசனம் என்ன சொல்லுது? What does the Bible say? Until I come, devote yourself. Underline the word devote. Until I come, devote yourself to the public reading of scripture, to preaching and to teaching. Do not neglect your gift which was given you through a prophetic message when the body of elders laid their hands on you. ஒரு பிரசங்கி இப்படி சொன்னாரு, in order to hear God, தேவனுடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசி. We know that this is God's word. We read, God speaks to his word. But அடுத்ததாக சொன்னாரு, to hear God audibly, read the Bible aloud. தேவனுடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசி. ஆனால் தேவனுடைய அதாவது ஆடிபிள் வாய்ஸ், அவர் பேசக்கூடிய அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் நீ சத்தமா வாசி. அது எவ்வளோ பெரிய ஒரு ஞானம் பார்த்தீங்களா? சம்டைம்ஸ் we think that we want to hear God's word. God is not speaking. I cannot hear his voice. Well, you read it aloud. Read the Bible aloud. That's a voice. It's your voice speaking, but it's God's word. Interestingல, இங்கு பவுல் தீமோத்தி நடத்துகிறார், ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங்கில் அவர் நடத்துகிறார். தேவ வசனத்துக்கு நீ இடம் கொடு, உன் மனசை கொடு, உன் உயிரை கொடு. அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய இருதயம் நல்ல நிலத்தை போல் இருந்தது என்றால், if our hearts are like that good soil, என்ன நடக்கும்னா அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதத்தோடு போகும். அல்லேலூயா. உயர்ந்து கொண்டே இருப்பீங்க வாலிப பிள்ளைகளே. ஆண்டவரும் அவருடைய வசனத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, when you reach up to God, நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க. கர்த்தர் அப்படியே மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பார். Keep the word when you are young. The word will keep you when you are old. இந்த வயதில் வசனத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, கொடுத்துட்டு இருக்கீங்க, praise the Lord. கவனமாக கேட்குறீங்க, praise the Lord. ஒதுக்கி வைத்து வாசிக்கிறீங்க, praise the Lord. தியானிக்கிறீங்க, praise the Lord. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். Slow and steady, build your life around God. கர்த்தரை மையமாகவே வைத்து மெதுவாக பொறுமையாக இந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடி பாருங்க. அடைய வேண்டிய தேவனுடைய சித்தமான இடத்துல நீங்கள் அடைவீங்க. Psalm 1, அந்த மரம் எப்படிப்பட்ட ஒரு மரம் தெரியுமா? அந்த மரம் கனி கொடுக்கிற மரமாய் இருக்கிறது. It is like the tree that is planted by the waters. நீரோரங்கள் அந்த மரத்தை போல நீங்க செய்வதெல்லாம் வாய்க்குமா? வாலிப பிள்ளைகளே, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க கர்த்தர் செய்வார். எப்படி? When you reach up to God. When you reach up to God, God will reach down to you. Praise the Lord. There is a partnership involved in spiritual life. அதுதான் வசனம் சொல்லுது, James chapter 4 verse 8, draw nigh to God, draw near to God, and he will for sure, without any doubt, draw near to us. Praise the Lord. There is something in the hearts of the young people God is desiring. தேவனை நீங்கள் நம்பிக்கையோடு இருந்து அவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைத்தீர்கள் என்றால், முதல் இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார். Look at another verse in 1 Timothy chapter 4 verse 10. நீங்கள் பார்த்தீங்கன்னா, for we labor and strive that we have put our hope in the living God, who is the Savior of all men, and especially for those who believe. சில நேரத்தில் வாலிப நாட்களிலே சோர்வுகளும் இருக்கும், வாலிப நாட்களிலும் நமக்கு இடறல்கள் உண்டு. We may not know what is the path that we are taking. We are uncertain. Maybe you have hiccups in life. நடக்கிறது போல இருக்கிறது திடீர்னு பின்னாடி வரும். ஒரு படியை எடுக்கிறோம், 2 படி பின்னாடி எடுக்கிறோம். You know what? Hope in the Lord. Continue hoping in God. Look at Isaiah chapter 40 verse 29 to 31. நம்ம பார்ப்போமாக. எல்லாரும் வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். Isaiah 40 verse 29 to 31. Switching English and Tamil, so all of us can pick it up. ஏசாயா 40 29 31 சேர்ந்து தமிழில் இங்கிலீஷில் எல்லாரும் வாசிக்கலாம். Isaiah 40 verse 29 to 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடி
இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். Hallelujah. Yes, even the youths will grow weak, but those who hope in the Lord. உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தை மையமாக வைத்தோம் என்றால், ஜெபத்திற்கு நம்ம இடம் கொடுத்து கர்த்தருக்கு முதலிடம் நம்ம வைத்தோம் என்றால், எவ்வளோ பெரிய புயல்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய எதிர்பார்க்காத சம்பவங்கள் நமக்கு முன்பதாக எழும்பினாலும் அதெல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். Don't wait until it's too late when the storm overwhelms you. Right now, reach up to God. God will strengthen you. கர்த்தர் இந்த நாட்களிலே பலப்படுத்தி கொண்டே இருப்பார். You know, today if I'm standing here, இன்றைக்கு நான் நின்று கொண்டு வசனத்தை preach பண்ணுறேன்னா, நிச்சயமாக பல காரணங்கள் இருக்கிறது. தேவ கிருபை always there, God's grace. அதே சமயத்திலும் கூட வாலிப பிரயாயத்தில், even though I was a very reserved and rather I wish to go behind and not sit in front, the back seat, but அந்த வாலிப நாட்களிலே கூட்டங்கள் எங்கே இருக்கிறதோ நிச்சயமாக கூட்டத்துக்கு போயிடுவேன். செல் குரூப் இருக்கிறதோ செல் குரூப்புக்கு போயிடுவேன். எங்கெல்லாம் சபையினுடைய நிகழ்வுகள் இருக்கிறதோ ஐ ஜஸ்ட் கோ தேர். வசனம் பிரசங்கம் பண்ணும்போது ஜஸ்ட் ஓப்பன் த பைபிள். புரியாமல் இருந்தாலும் ஓப்பன் த பைபிள், ஸ்டிக் டு த வேர்ஸ், ஹியர் த வேர்ட்ஸ் ஆஃப் த லார்ட். அப்படி செய்ததுனால நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு எவ்வளோ புயல் வந்தாலும் வந்த நிமித்தமும் அதெல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். வாலிப வயதில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ நல்ல அஸ்திபாரத்தை போட்டு பாருங்க. நீங்கள் பிற்பாடு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது, நான் வச்ச அஸ்திபாரம் நல்லது தான், நான் ரீச் அவுட் பண்ணது நல்லது தான். ஐ ரீச் அப் டு காட். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏற இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. When we reach up to God, God will reach down to us. He'll give us enough strength, booster, energy to face life's journey. Hallelujah, Soloma. As we go through in life at a phase பார்க்கும்போது சில நேரத்தில் our body will get weaker and decay. சரியாக ஃபங்க்ஷன் பண்ணுற ஆர்கன்ஸ் சில நேரத்தில் கொஞ்சம் ஃபெயில் பண்ண ஆரம்பிக்கும். மேபி அவர் நீஸ் முட்டி வலி வரும், இல்லாட்டி நம்முடைய கண் பார்வை மங்கி போவோம், இல்லை ஏதாவது ஒரு குறைவு இருக்கும். ஆனால் அந்த வாலிப நாட்களில் ரீச் அப் டு த காட் ஆஃப் யுவர் லைஃப் நீங்கள் பண்ணுறீங்க தரமா. அந்த காலத்தில் நீங்கள் கர்த்தரோடு ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய பலவீனமான காலகட்டங்களிலே கர்த்தர் பலனாய் வருவார். எப்படியாவது நீங்கள் விதைத்த அந்த விதைகள் வீண் போடவே போகாது. Today the young people in the church, I'm so proud of you guys to making time for God in His house. I can tell you, your friends may say, hey, why are you not joining us? But the decision you made to come to the house of the Lord every week in and week out on a Sunday, God is strengthening you for the life ahead. நீங்கள் ஸ்லோவாக போனாலும் நீங்கள் மேற்கொண்டு அப்படியே ஜோராக வளர்ந்துக்கிட்டே வருவீங்க. ஆமென் சொல்லுமா. Dare to be different. Reach upwards. Be spiritual. Let your people around you know that you are a God follower. Don't be shy about it. Dare to be different. Yes, I am different. I'm a God seeker. I'm a God pleaser. Jesus is my Savior. நீங்கள் உங்களுடைய சட்டையில் இல்லாமல் இருந்தாலும் உங்கள் மனசில் ஆழமாக வச்சிங்க. I will reach up to Him at all costs. Dare to be different. வித்தியாசமாக இருக்க துணிந்திரு. Hallelujah. Secondly, dare to be different. As you reach up, you reach inward. உள்ளே அடைவாயாக. 1 தீமோத்தேயு 4:7-8 நீங்கள் First Timothy, we are just in text, Timothy 4:7-8. Have nothing to do with godless myth and old wives' tales. Rather, train yourself to be godly. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கதைகளுக்கு விலகி, அண்டர்லைன் பண்ணிங்க, விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, அண்டர்லைன் பண்ணுங்க. Hallelujah. Praise the Lord. Train yourself. Reach in and train yourself to be godly. தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத உறவுகள்,
தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. Stay away from unnecessary conversations, unnecessary communications. You know, today we are in a digital world and we cannot help it, isn't it so? In the digital world விட்டு நம்ம விலகி போகவே முடியாது. Some of us will be reminiscing the 80s and 90s pastors. Those days are அந்த days வராதுப்பா. Unfortunately, we cannot go back. But we are going forward. It's fine. Digital world is okay. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, the number of friends we have online is more than the number of friends we have face to face. Face to face உடைய உறவுலாம் குறைஞ்சி போச்சு. எல்லாம் தெரியாதவர்கள், அறியாதவர்கள், அப்படியே மேலட்டமாக மெசேஜ் மூலமாக அந்த மாதிரி தான் ஓடுது. ஆனால் whether it's online or offline, draw clear lines and boundaries in our life. தெளிவான கோட்டை கர்த்தர் வரைய சொல்லுகிறார். Dare to be different, reach in. God wants to deal with our core. எந்த இடத்துல கர்த்தர் ஒரு தெளிவான கோட்டை கிழிக்க சொல்கிறாரோ அந்த கோட்டை கிழிச்சு தான் ஆகணும். Don't put a dotted line when God tells you to draw a clear line. Certain places God tells you draw a very clear line and stay away. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்க கட்டுக்கதைகளை விலக்கி, கட்டுக்கதைகளுக்கு விலகி எங்கிருந்து ஓடணுமோ அங்கிருந்து ஓடி தான் ஆகணும். தேவையில்லாத விஷயங்கள் ஓடி வெளியே போகணும். ஆனால் அது மட்டும் பத்தாது. தேவையில்லாத விஷயங்கள், உறவுகள், நட்பு, தேவையில்லாத கொள்கைகளை விட்டு விலகிறது ஒன்று தான். Not just staying away, but train yourself in godliness. Amen. Soloma. God is calling us, both young and old, to be trained in godliness. Training involved in godliness. அது ஒரு ஒழுங்கு. அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஒழுங்கு. அது விலையேற பெற்ற ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை, 2 ஞாயிற்றுக்கிழமை, ஒரு இரவு, 2 இரவெல்லாம் வராது. அடி உதயன் மத்தியில் நீங்கள் ஒழுங்காக இருக்க கர்த்தர் உங்களை உருவாக்குவார். God will form us in the furnace, not to destroy us, but to make us more stronger and shine brighter. அந்த furnaceல தான் கர்த்தர் நம்மளை புடமிடுவார். Hallelujah. God is forming us in the furnace. Never mind that he forms us in the furnace, because பொன்னை போல் விளங்குவதற்காக கர்த்தர் நம்மளை உருவாக்குவார். Hallelujah. God wants us to reach inside the core. வெளியரங்கமாக ரிலீஜியஸ் ரைட்ஸ், டியூட்டிஸ்லாம் நம்ம செஞ்சிடலாம். கடமைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புலாம் செஞ்சிடலாம். ஆனால் God is looking at what is deep inside of us. அந்த உள்ளான மனுஷனை கர்த்தர் உருவாக்க இருக்கிறார். Hallelujah. Why I say this? If we see in 1 Timothy chapter 4 verse 1, பார்த்தீங்கன்னா, see what the Bible says. The Spirit clearly says that in later days, in later times, some will abandon the faith and follow deceiving spirits and things taught by demons. எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வசனம் தெரியுமா? நம்ம ஆண்டவருடைய பக்தியில், அவருடைய தூய்மையில், அவருடைய தேவ பக்தியை நம்ம வளர முயற்சி பண்ணலைன்னா உலகம் நம்மளை இழுத்துட்டு போயிடும். உலகத்தை நீங்கள் லேசாக நினச்சிடாதீங்க, பொல்லாத உலகம். அதனால தான் கர்த்தர் சொல்லிட்டாரு, யூ ஆர் இன் த வேர்ல்ட் பட் யூ ஆர் நாட் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தில் இருக்கிற ஆனால் உலகத்தார் போகிற நம்ம இல்லை. தப்பில்லை இல்லை, கேனாட் ஃபிட். வி ஆர் ஆல் மிஸ்ஃபிட்ஸ். Try as you may, God has set us apart. We try to fit into the world, we cannot fit in. Cannot fit in. We are misfits. We are meant for the kingdom. Hallelujah. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, our citizenship is heavenly. Our call is upward call. Don't look at the ground, things of the world. So ஆகவே Paul is telling Timothy that you will be trained in godliness. அதுதான் வாலிப பிள்ளைங்க நீங்கள் செய்கிறீங்க. What a joy to see the young people reading the Bible, playing the guitar, doing the projection, playing the drums, arranging so that the church can be orderly. What a blessing. விட்டுறாதீங்க. அதோடு நீங்கள் உள்ளுக்குள்ளே கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். யாரும் பார்க்காத நேரத்தில், யாரும் காணாத நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அதை தான். Dare to be different, reach inside. Sometimes நீங்கள் பார்க்குறீங்களா, சபையிலிருந்து வளர்ந்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து உருவாக்கப்பட்டவர்கள்,
சண்டே ஸ்கூல் போவார்கள், வாலிப கூட்டத்துக்கு போவாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வரும்போது சில சூழ்நிலை, சில பர்சனல் திங்ஸ் சம் ஸ்ட்ரகிள்ஸ் மூலமாக என்ன நடக்குது, சபையை விட்டு விலகி மற்ற சபைக்கு போனாலும் கூட ஓரளவு பிரைஸ் தி லார்ட். ஆனால் சபையை விட்டு விலகி விசுவாசத்தை விட்டு கூட விலகிறவங்களும் இருக்கிறாங்க. We have seen and we have experienced our own like family இல்லாட்டி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் வந்துட்டு இருப்பாங்க, நல்லா சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கர்த்தரை அறிந்தவர்கள். பட் வாட் டஸ் தி பைபிள் சேஸ் that they will be even come to a point that they will be able to abandon their faith. அந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் வரக்கூடாது என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். இது வாலிப பிள்ளைகளுடைய செய்தி யூத் சண்டே, பட் இட் இஸ் a message for all of us. Nobody is invincible. நோட் பண்ணீங்க, nobody is a superman or superwoman. நீங்கள் நினைக்கூட நான் ஓகே பாஸ்டர், ஐ எம் குட், don't be too confident about your own self. Nobody is invincible. எப்போ விழுவோன்னு நம்மளுக்கே தெரியாது. நல்லா தான் ஓடிட்டு இருப்போம், திடீர்னு பட்டுன்னு விழுந்துருவோம். ஒன்று நீங்கள் விழுந்துருவீங்க, இல்லை யாராவது ஏதாவது விழுந்துருவீங்க. லைஃப் இஸ் லைக் தட். Something is meant to trip us, to stop us in our journey, to search forward for God. That is why Paul is telling Timothy, you have to train yourself in godliness. அதனால தான் அதில் ஒரு ட்ரைனிங் வருது. நம்முடைய வாலிப பிள்ளைகள் சில பேர் என்எஸ்க்கு போகிறாங்க. praise God, you know. My son just recently he had to go. So after என்னுடைய என்எஸ் வந்து புலாவ் தொக்கம் 34 years back, புலாவ் தொக்கம். ஸோ சன் நான் ஃபேமிலியாக நம்ம போனோம், அவரை போய் அனுப்புறதுக்கு நம்ம போனோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 34 years ஐம் ஸ்டெப்பிங் ஃபுட் புலாவ் தொக்கங். ஐயா தேங்க்யூ. புலாவ் தொக்கங் was so emotional. கோயிங் பேக் ரெமினிசிங் ஓடிட்டு இருக்கு. ஃபேமிலி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, எங்கே என்னமோ ஓடிட்டு இருக்கு ரெமினிசன். எங்கே போய் நான் குழியை தோண்டினேன், ரைஃபிளை எங்கே எடுத்தேன், மகனை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன். அடுவரே ட்ரைனிங் அரசாங்கமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க வாலிப பிள்ளைகளுக்கு. ஃபார் த பாய்ஸ் டு பிகம் men, taking up the rifle, standing up for Singapore, fighting for our rights, defending the nation, training. அந்த ட்ரைனிங் கடைசி வரைக்கும் அவங்க மறக்காதபடி. அப்போ கிறிஸ்துவத்துவத்தில் ஆண்டவர் நம்ம பக்தியாக இருக்க நம்மளை அப்படியே கர்த்தர் உருவாக்குற. அதனால தான் train, make every effort, train, let the Lord mold us, shape us. கர்த்தர் நம்மளை உருவாக்குவாராக. That training takes time. நேரம் எடுக்கும், அவசரப்பட வேணாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, கொஞ்சம் கொஞ்சமாக. பட்டுன எடுத்தோமா கவுத்தோமா, பதறனா செதறோம். ஸ்லோவாக வளருங்க, கன்சிஸ்டண்டாக இருங்க, அப்படியே வந்துட்டுருங்க. ஸ்லோலி எதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரோ let God form our inner being. அப்படி செய்யும்போது என்னத்தம்மா நடக்கும்? Young people, as you allow God to form you in godliness, God will make you stronger over temptations. வாலிபருக்கு வருகிற சோதனை இருக்குது, பெரியவர்கள் வருகிற சோதனை நிச்சயமாக இருக்கும். God will give you strength to overcome difficult habits. God will give you wisdom to choose friends that will help you to stay connected to God. எந்த இடத்துல நீங்கள் குறுக்கு பாதை எடுக்கணும்னு நீங்கள் ஒரு செய்தி வரும், ஒரு நட்ஜிங் வரும், அந்த நேரத்தில் God the Holy Spirit will help you in godliness to step aside to make the godly decision. நம்மளுக்கு அது லாபம். Godliness is great worth for God's people. Hallelujah, சொல்லுமா. Godliness is God's mechanism for us to be different in this world. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு மெக்கானிசம், அந்த godliness, அந்த தெய்வத்துவம், அந்த தெய்வ பக்தி, அது கர்த்தர் நம்மிடத்தில் உருவாக்குகிறார். Now I want to give one verse for the young people and also to all of us here. 2 Timothy chapter 2 verse 22 to 23. Very easy, huh? 2:2:2:2:3. Okay, நம்பர் எழுதிட்டீங்களா? Okay, 2:2:2:2:3. யார் சரியா கேட்குறீங்க? ட்ரை பண்ணுவோம், சொல்லுங்க. திருப்பி ட்ரை பண்ணுங்க. 2:2:2:2:3. புது நம்பர் எனக்கு தெரியும். ஆஃப்டர்நூன் இஸ் வெரி டிஃபிகல்ட். I know. I'm really trying. Praise the Lord. 2 Timothy chapter 2 verse 22 and 23. Shall we read it? English. I want the young people to read together with me. Some of us are comfortable with the English Bible. Let's do that. 2 Timothy 2:22 and 23. Okay.
chapter 2, verse 22-23. Let's read together. Flee the evil desires of youth and pursue righteousness, faith, love, and peace, along with those who call on the Lord out of a pure heart. Don't have anything to do with foolish and stupid arguments, because you know they produce quarrels. பாருங்க, தேவனிடத்தில் சேரும்போது எதை விட்டு விலகி போகணுமோ நம்ம விலகி போவோம். Dare to be different. Reach up, reach in, and finally reach outwards. 1 Timothy chapter 4 verse 12, another verse that I want to give to young people. 1 Timothy chapter 4 verse 12 பார்க்குறோம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, ஒருவனும் நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பவுல் எவ்வளோ பெரிய முதிர்ச்சி அடைந்தவர், எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேன். Paul wants Timothy's life to be better than his. அதுதான் உண்மையான மென்டோ. என்னை விட நீ ஒன்றும் நல்லா இருக்கணும்ப்பா, அந்த மனசு எல்லாருக்கும் அந்த மனசு இருக்காதுமா. வாய் பேச்சு தான் வரும், ஆனால் உண்மையை நினைக்க மாட்டாங்க, அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் பவுல் அப்படி இல்லை. For Paul, Timothy's the youthfulness is so important, it shouldn't be wasted. அப்போ பாருங்க, நம்ம பார்க்குறோம். உதாரணமாக நம்ம வந்து முன்மாதிரின்னு சொன்னால், when we look up to people, we look up to those who are older, இல்லாட்டி more experience in life. ஆனால் இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? To the young people, you set an example to the others. The young people here, you can, and God looks at you as a worthy, as a valuable example to those who are even older than you. Amen. நீங்கள் வந்து ஒரு குறைவான வயது கொண்டவர்னு நினச்சிடாதீங்க. As a young person, you can be an example to those who are even older. சிலருக்கு வந்து வயசு இருக்கும், அனுபவம் இருக்கும், ஆனால் மெச்சூரிட்டியே இருக்காது. பட்டுன்னு பேசுகிறாங்க, பட்டுன்னு லெக் ஓப் பண்ணிடுறாங்க. ஆனால் சிலர் பாருங்க, வயது குறைவாக இருந்தாலும் பக்குவம்னு ஒன்று இருக்கும். அதனால தான் பவுல் தீமோத்தேயு சொல்கிறாரு, and it's very encouraging, don't let anyone look down on you because you are young. Hallelujah. நீ வாலிபனா இருக்கிறதுனால, இளையவனா இருக்கிறதுனால நீ குறைந்தவன் அல்ல. நீ ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழு. Now I call you, Timothy, you set an example to all of them. Hallelujah. Yes. You may be younger in experience, but you can still set an example to those around you. அப்படின்னா உங்களை விட வயது உள்ளவர்கள், ஆண்டி, அங்கிள், பாஸ்டர் அம்மா, உங்களோட வயதில் குறைந்த சில்ட்ரன் கூட்டு நீங்கள் நடுவில் இருக்கீங்க. What a blessed example and a role model you can be of people not just your age, but to those who are surrounded. Hallelujah. அதனால தான் உன் இளமையை குறித்து நீ வெட்கப்படாதே. Don't look down on yourself. You have something to offer in the kingdom of God. Hallelujah. Saloma. God is empowering the young people in our midst. உற்சாகப்படுத்துகிறார். எப்படி சொல்றாரு? In speech, வார்த்தையில், வாழ்க்கையில், அன்பில், விசுவாசத்தில், தூய்மையில் எடுத்துக்காட்டாய் முன்மாதிரியாய் வாழ்வாயாக. Don't let anyone look down on you. And don't open the door so that others can talk about you. மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிற அளவுக்கு நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அந்த பாயிண்ட் நல்லா எழுதிங்க. மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பேசுறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. பேசுகிறவங்க தான் அவங்க. எனிவே பீப்புள் ஸ்டில் வில் டாக். ஆனால் நீங்களே உங்கள் வாழ்க்கையை சரியாக வாழாதபடி, don't open the door to anyone else to talk into your life. Don't do that. சில நேரத்தில் நம்மளே அந்த கதவை திறந்து விட்றேன்மா, அதுதான் நீ செய்யாத. யூ கேன் டூ அ பெட்டர் எக்ஸாம்பிள். நீ ஒன்றும் நல்லா வாழலாம், நல்லா நல்லா பரிசுத்தமாக இருக்கலாம்ப்பா. ஏன்னா Timothy is going to be a very important young pastor in the early church. அதுதான் 2 நிருபம் வந்து பவுல் வந்து தீமோத்திக்குன்னு எழுதுறாரு. And in fact it is called the pastoral epistles. 1 Timothy, 2 Timothy, Titus, pastoral epistles. அதாவது சபையினுடைய தலைமைத்துவத்தை குறித்து, சபையினுடைய உறவுகளை குறித்து, சில முக்கியமான என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், க்ரைட்டீரியா, சர்ச் லீடர்ஷிப் குறித்து இந்த நிறுவனம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. வாய்?
வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களுடைய தலைவர்கள் வரும் காலர்களுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. Not just the next generation leaders. வாலிப பிள்ளைகள் இந்த காலத்திற்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். Amen. Hallelujah. சொல்லுவோமா? Dare to be different, brothers and sisters. I'm going to end the sermon with the last two verses. And look at this. 1 Timothy chapter 4 verse 15 and 16. The 3 pointers நான் கொடுத்ததுல dare to be different, reach up, reach in and reach out. வசனம் என்ன சொல்லுது? 1 Timothy 4:15 be diligent in these matters, give yourself wholly to them. இது சாதாரணமான ஒரு செய்தி பவுல் தீமோத்தேயுக்கு கொடுக்கல. இதில் மட்டும் நீ கருத்தாயிரு. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படிக்கு இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. இதில் கர்த்தர் ஒன்றும் கான்சன்ட்ரேஷன் வைக்க சொல்கிறாரோ அதில் மட்டும் வைப்போம். மற்றதெல்லாம் லேட்டர் கேன் கம். த மைக் சிஸ்டம், த சவுண்ட் சிஸ்டம், த கேண்டல், த பிளேசிங் ஆஃப் திஸ் கிராஸ், the color, this all can come later. But what is important, keep the main thing the main thing. Deva bhakti, anbu, pechi, parisuttam, keep what is important the priority. சில நேரத்தில் மற்ற எல்லா விஷயத்திலும் நம்ம கவனத்தை செலுத்தி இதெல்லாம் மறந்துடுறோம். அப்படி செஞ்சிட்டதுனால தான் சிலர் அதுதான் முக்கியமான காரணம் சொல்லல. அது செய்கிறதுல அதில் ஒரு காரணம் ஷாலோ கிறிஸ்டியானிட்டி. we entered to the back door. வாப்பா நீப்பா அது. ஆனால் உள்ளுக்கு ஆழத்துக்கு போலனா இடி மின்னல் வரும்போது, புயல்லாம் வரும்போது யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் போன்னு போயிடுறாங்க. ஆனால் நம்முடைய சபையில் ஹல்லேலூயா ஒரு வாலிபன் கூட விசுவாசத்துக்கு விலகி போகக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? நம்முடைய வாலிப பிள்ளைகள் கடைசி மூச்சு வரைக்கும் daring to be different for Jesus. கடைசி மூச்சு வரைக்கும் யார் இருக்கிறானோ இல்லையோ கர்த்தருக்காக நிற்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் உருவாக்குறார். And so he says, be diligent in these matters, give yourself wholly to them so that everyone may see your progress. எல்லாரும் உங்களை பார்க்கும்போது வா இந்த பையன் நான் எவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கான். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை பாருங்க எவ்வளோ அமைதியாக சபைக்கு வந்தாங்க, எவ்வளோ ஒரு முன்னேற்றம். அந்த ப்ரோக்ரஸ் ஜனங்கள் பார்க்குற அளவுக்கு. நாட் ப்ரோக்ரஸ் இன் என்ன சொல்ல எல்லாத்தையும் லைக் பெர்ஃபெக்ஷன். there's no perfection, but you're being perfected from glory to glory. போன வருஷம் ரொம்ப அப்படியே தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னா இந்த வருஷம் என்ன குறைச்சிருவேன். போன வருஷம் தேவையில்லாத ஒம்பு பேசுகிறேன், இந்த வருஷம் நான் குறைச்சிடணும். glory to glory. progression வேணும். அதுதான் be diligent. be diligent. இதில் நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா watch your life and doctrine closely. பார்த்துக்கொள்ளப்பா. persevere in them. I like how Paul deals with Timothy. persevere. Is it going to be easy living our life on earth? வாலிப பிள்ளைகளே, நம்ம காலத்து போல நம்ம பிள்ளைகள் நம்ம எப்போதும் பெற்றோர்கள் சொல்லுவாங்க. டு பி ஃபேர் எல்லா காலத்துக்கும் கஷ்டம்தான். Every generation have their fair share of struggle, pain. We cannot go back to our those days, kampung days and say, என்ன மாரியுடைய காலம் மாரி வராதுப்பா, நீலாம் வேறு மாரி. வேறு மாரி தான். எல்லா ஜெனரேஷனுக்கும் அவங்களுடைய பாடு இவ்வளோ பாடு. சிலத்தை சொல்ல மாட்டாங்க. Is it going to be difficult? Yes, it will be. But what does Paul say? Persevere in them. Persevere. Persevere. உறுதியாக இருக்கணும், ஷேக்கியாக இருக்கக்கூடாது. Persevere in them. Because if you do, you will save both yourself and your hearers. Hallelujah. உங்களுக்கு மட்டும் ரட்சிப்பு இல்லை, உங்களுக்கு மட்டும் விடுதலை இல்லை தெரியுமா? உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பியர்ஸ், உங்களுடைய கலீக், உங்களுடைய சக குடும்பத்தார், அவர்களையும் கர்த்தர் அப்படியே உருவாக்கி ஆசீர்வதிப்பார். If one man, one woman dares to be different, it is not a loss, it's a gain for the kingdom of God. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் மூலமாக ஒரு சந்ததியை பாவத்துக்குள்ள போயிடுச்சு. ஆனால் இரண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாமை ஆதாம், இரண்டாவது மனுஷன் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அவர் மூலமாக சந்ததி ஓஹோன்னு இருக்கோம் நம்ம. You are a generation, young men, and each one of us, you are a generation.
நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்முடைய சந்ததி வாழும். நம்புறீங்களா? If I dare to be different, my generation will know what is important. Hallelujah. சொல்லுமா, ப்ரே பண்ணுவோமா? Come, let's pray. Hallelujah. I want to ask all the young people to please stand up. 13 years above. Heart, நீங்கள் பரவாயில்லைங்க, உட்காந்துங்க. All the young people, please stand up. I want to pray for you. Hallelujah. Come. All the young people. Come, please stand. Oh, my Lord. Hallelujah. Just ask the Lord to bless you. I'm going to say a prayer of blessing. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கர்த்தர் உங்களை பாதுகாப்பு கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஞானத்தில் நடத்துவாராக. கர்த்தர் உங்களுடைய கால்களை ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களுடைய கண்களை தூய்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வாலிப ஞாயிறும் கூட நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தருக்குள் தொடர்ந்து எழும்பி பிரகாசிக்க நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியாக ஊக்கமாக ஆண்டவரே காணப்படத்தக்கதாக அவங்களுடைய அஸ்திபாரம் ஆண்டவரே பலனாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாரும் விசுவாசத்தை விட்டு விலகி போயிடவே கூடாது ஆண்டவரே. யாரும் உம்முடைய சந்நிதியிலிருந்து விலகி போயிடவே கூடாது. எல்லாரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில், கர்த்தருடைய சித்தத்தில், கர்த்தருடைய நீதியில், பரிசுத்தத்திலே காணப்பட நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கும் போது எங்களுடைய பிள்ளைகள் நல்ல நிலத்தில் செழிப்பாக இருக்க வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. Even for the children who are hearing these words of Father, who are going to be youths one day, Lord, we pray our young people, our children will rise up, Father God. எதிராய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். For all the young people who are here and maybe not here, Lord Father God, Lord, we pray, Lord, that generation will make a difference அப்பா. ஓ, தாவீது தன்னுடைய சந்ததியிலே ஆண்டவர் எப்படி எழும்பி பிரகாசித்தாரோ ஆண்டவரே, அதே போல நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. Lord, you know their struggles, their pain, Lord. You are their father and their mother, Lord. ஆண்டவரே, அவர்களுடைய சவால்களிலே நீங்க கூடவே இருங்கப்பா. Lord, be with them, Lord, in their troubled days, Father God. Lord, be close to them, embrace them and hug them, Father God. அவங்களுடைய மனசில், அவங்க மைண்டில் ஏதாவது கன்ஃபியூஷன், Lord, ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கர்த்தர் பலனாய் வந்து போஷிங்க ஆண்டவர். Hallelujah. பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Let them find a belonging in you, Father God. உம்மில் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஆண்டவர் வாழ்க்கை வாழத்தக்கதாக மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். திருப்தியாக நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வாதமாக முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு சேர வேண்டிய படிப்பு, வேலை, ஊழியம், வாழ்க்கை துணை எல்லாவற்றையும் கர்த்தர் படியாக ஜோரா நடத்துங்க ஆண்டவரே. Our children belong to you, Lord. Our youths belong to you, Lord. You have given them to us as stewards, Lord. Oh, Rabba Shaka, Rabba Raka, Rabba. Lift your hands and give thanks to your Jesus. Lift your hands. God is speaking to you right now. Do not look down on yourself. Hallelujah. Oh, Rabba Shaka Bara. Oh, let the word fall on good soil. அந்த 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். You will be surprised how when you stand fast for the Lord and be different in this generation, you will be surprised how God will open the closed doors. God will fight your battles. Oh, Rabba Shaga Rabba Karabara Riandara. Oh, Karabarabara. இந்த வகையிலும் ஆண்டவரை பெருமை, போட்டி, பொறாமை உங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. Precious gem they are, Lord, in our church. Oh, we bless them, Lord. We bless them, Father. ஆசீர்வதிக்கிறோம். வழி நடத்துங்க ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.